கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தின் சார்பாக, வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கின்றவருமாகிய எங்களுள்ள அன்புள்ள பரலோக பிதாவே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு கூட இருக்கின்றவரே, வழி நடத்துகின்றவரே, வார்த்தையின் வழியாய், சாக்கிரமத்தின் வழியாய், திருச்சபையின் வழியாய் எங்களை ஆண்டவரே உம்முடைய சிலுவைக்கு நேராக, உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் ஆண்டவர் உம்முடைய இறை சமூகத்திலிருந்து நாளை ஆரம்பிக்கின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து ஜீவனை கொடுத்திருக்கிற நன்றி தகப்பனே. இந்த நாளின் பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக உடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆண்டு நாளை ஆரம்பிக்கிறோம். இறை வார்த்தையை எங்களுக்கு தாரும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடேன்னு அன்பர் சாரின் சாக்கசாரியை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 50வது ஞான பாடலாகிய என்னோட ஆத்துமமே விழி உட்கருத்தாக மகிமை உள்ள கர்த்தாவை போல்வாயாக என்ற பாடலை சார்ந்து இணைந்து பாடுவோம். 50வது ஞான பாடல். தயவாய் உன்னை சந்தே
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். செல்வரும் லாசரும், பணக்கார மனிதனும் லாசரும் என்கின்ற தலைப்பு. இந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி தான். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்தில் நம்ம சமூக நீதி வாரமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் நமக்கு சமூக நீதி வாரமாகவே நம்ம திருமறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்தில் தான் நமக்கு இந்த வாரமும் பிரசங்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சமூக நீதி என்று சொன்னால் சமத்துவம். சமத்துவம் என்று சொன்னால் என்ன? ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி எல்லாரும் சமமாக வாழணும். ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் ஜாதியை கூட ஓரளவுக்கு மக்களுக்கு சொல்லி ஒழிக்கலாம். ஆனால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடை ஒழிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வளர்ந்துருக்கிறது. ஏன்னா பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரையும் பாயும். திருமறை அதான் சொல்லுகிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்தில் பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால மக்கள் தங்களை உருவ குத்தி கொண்டு இறந்து போறாங்க. சூசைட் தெம்செல்வ்ஸ் பை த மணி. பண ஆசையினாலே நம்முடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிற மக்களாக இன்றைக்கு நம்மளும் இருக்கின்றோம். இது கிறிஸ்தவர்களையும் விட்டு வைக்கவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளும் விட்டு வைக்கவில்லை. எல்லாருக்கும் பண ஆசை வந்து ஆண்டவருக்கு விரோதமாய், நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் இன்னைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. அப்போ இங்கே செல்வர் ஒருவர் எப்படி இருப்பார்? மிகப்பெரிய செல்வர், நல்ல ஆடை, பட்டாடை உடுத்தி கொண்டு, கைகளில் நகைகளில் அணிந்து கொண்டு, வீட்டில் சம்பரமாய் நல்ல கறி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் உடல் சிக்கா இருக்கிறார். லாசரு சிக்கா இருக்கிறாரு. உடலெல்லாம் புண்கள், நாய்கள் வந்து அதை நக்கி கொண்டிருக்கிறது. அதை ட்ரீட் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. எந்த மருத்துவர்களும் அவரை வந்து பார்க்கல. எந்த மனிதர்களும் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கலை. அவருக்கான உணவு கொடுக்கல, ஆடை கொடுக்கல. இன்னைக்கு நிறைய நம்ம சமூக வலைத்தளங்களிலே பார்க்கும்போது ஒரு அநேக மக்கள் குழுவாக இணைந்து என்ன செய்கிறாங்கன்னா, தெருக்களில் இருக்கின்ற யாசர்களை அவங்க அழைத்து கொண்டு போய், யாசகர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிச்சை எடுக்கின்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் அவங்க தங்களுடைய காப்பகத்தில் வைத்து அவங்களுக்கு முடி திருத்தி, அவங்களுக்கு அழகான உடை உடுத்தி, சிக்கா இருந்தால் மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கான எல்லா மருத்துவ வசதிகளையும் செய்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள நல்ல மனிதர்களாக மாற்றுகிறார்கள். அவங்க நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அல்ல, சமூக தொண்டாற்றி கொண்டிருக்கிற சாதாரண மக்களாக இருக்கிறாங்க. இந்துக்களாக இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இது என்ன எப்படி வந்ததுன்னா, அதுதான் மனித நேயம். இதுதான் சமத்துவத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம். இன்னொரு புறத்தில் அநியாயங்கள், அக்கிரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறத்தில் ஏழையாக இருக்கிறான், பணக்காரனாக மாறிக்கொண்டே இருக்கிறான். அதிகமாக அதான் ஆமோஸ் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஏழைகளை ஒடுக்காதீங்க அப்படின்னு நமக்கு அந்த புத்தகம் சொல்லுகிறது. அதே போலதான் இங்கே ஏழை நினைக்கப்படுவதே இல்லை, பணக்காரன் என்றென்றும் நினைக்கப்படுகிறான் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். ஆனால் அதுதான் இல்லை. பாருங்க, அவங்க இருவருமே மரித்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில்
இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று கூறினார். அதாவது நரகத்தை நேரில் ஆண்டவர் காமிக்கிறார். நரகம் இருக்குதா இல்லையா என்ற பலருடைய கேள்விகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலாய் அமைந்திருக்கிறது. இருக்கிறது, நரகம் இல்லாமல் இல்லவே இல்லை. பரலோகம் என்று ஒன்று இருக்குதுன்னா நிச்சயமா நரகம்னு ஒன்று இருக்கிறது. நரகத்தில் என்ன, எல்லாரும் நெருப்பில் போட்டு வதைக்கின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. ஆனால் யாரை இறக்க மாட்டாங்க, அவங்க எரிந்து கொண்டு இருப்பாங்க. யாரை இறக்காம அவங்க வேதனைகளை மட்டுமே அனுபவிப்பாங்க. இப்போ நம்ம நெருப்பில் போடப்படுறோம், நம்ம இறந்து போக மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இறந்துட்டோம். அங்கே வந்து ஆன்மாக்க தான், ஆன்மாக்களையே துன்புறுத்துகின்ற ஒரு இடம் நரகம். எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாரு. அப்போ நம்ம வாழும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக வாழணும், மற்றவங்களை நேசித்து வாழணும், ஏழைகளுக்கு உதவி செய்து வாழணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த செல்வந்தர் செய்த பெரிய தவறு என்ன செய்ய, அவருக்கு பணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. இல்லை எனக்கு பணம் இல்லை, நான் லாசருக்கு உதவி செய்ய முடியலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் அவனை மாதிரி இருந்துட்டேன்னா ஓகே. எனக்கு மனைவி பிள்ளைங்க இருந்தாங்க, என்னால் கவனிக்க முடியலன்னா நோ ப்ராப்ளம், அது ஆண்டவர் பெருசாக எடுக்க மாட்டார். ஆனால் உனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, நீ சொம்பரமாய் வாழ்கிற, நல்ல துணி உடுத்துற, காரில் போகிற இல்லையா, ஏசி காரில் போகிற, ஏசி ரூமில் தூங்குற, உனக்கு பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் வீட்டு கேட் கிட்ட இருக்கிற வாசற்படியில் இருக்கிற அவனுக்கு நீ மருத்துவ உதவி செய்து உணவு கொடுத்துருந்தேன்னா அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக பரலோகத்தில் கிடைத்திருக்கு, நீ பரலோகத்துக்கு போயிருப்ப. ஆனால் லாசருவை அந்த செல்வந்தர் அப்படி செய்யலை. அவன் நினைத்து கூட பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல, நாயின் கூட அவனை கண்டுக்கல. அதனால்தான் இன்றைக்கு இந்த டிரான்சிஷன் பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல். அவன் இங்கே ஆற்றப்படுகிறான், தேற்றப்படுகிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனுஷன் சொல்கிறான், நான் இங்கே எரிஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு லாசரு கையிலேருந்து சுண்டு வரலேருந்து ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அதற்கு ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்குது பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சொல்றார், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசரு இன்னல்களையே பெற்றார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறார், அவன் இங்கே ஆறுதல் பெறுகிறார். அன்றியும் எங்களுக்கு உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்று சொன்னார். அப்போ ஆபிரகாம் சொல்றார், மகனே, நீ பூமியில எவ்வளவு சம்பரமாய் வாழ்ந்தன்னு எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் தெரியும். எந்த கவலையுமே உனக்கு இல்லை. ரொம்ப செல்வந்த மனிதனாய் ஆடம்பரமாய் வாழ்ந்தாய் இல்லையா? இப்படிலாம் இன்னைக்கு பணக்காரனுங்க வாழ்றாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இவன் லாசரு ஒழுங்காக வாழலப்பா, அவன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழல, அவன் சீக்கிரமாக இறந்து போயிட்டான். அதனால் இங்கே அவன் ஆற்றப்படுகிறான், என் மடியில் உட்கார வைத்து தேற்றப்படுகிறான். அதே போல் இங்கிருந்து அங்கே ஆள் அனுப்புறதுக்கும் அங்கேருந்து ஆள் இங்கே வரத்துக்கும் எங்களுக்கு எந்த அதிகாரமும் கடவுள் கொடுக்கல. இது பெரிய பிளவு இங்கே இருக்கிறது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறார். அவர் அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு. தன்னுடைய அண்ணன் தம்பிகள் மேல அக்கறையோடு சொல்றார், நான் தான் அங்கே வந்து மாட்டிக்கினேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, லாசருவை அனுப்பி என் தந்தை வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புத்தி சொன்னார்னா அவங்கள மனம் மாறுவாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அவங்களுக்கு பரலோகத்தில் இல்லை பூலோகத்தில் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மோசஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் இல்லையா, மோசேவும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும், அப்போ மனம் மாறுவாங்க. இல்லை ஆண்டவர் அப்படி இல்லை, இறந்து போனாக்கா ஒருத்தன் போய் இறந்த உயிர் தெளிந்து போனால் அவங்க கேட்பாங்களேன்னு, அங்கே இருக்கிறவங்க சொல்லியும் அவங்க கேட்காதவங்க ஒருத்தன் மரணத்தை விட்டு உயிர் தெளிந்து போனாலும் கேட்க மாட்டாங்க, அதனால் அதெல்லாம் நீ பேசாதப்பான்னு சொல்லிடுறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறார், வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். கடவுளுடைய வார்த்தை தினந்தோறும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது.
பிரசங்கத்தின் வழியாக, இல்லையா, திருச்சபையின் வழியாக யாரா இன்னைக்கு காணொளி திறந்தோம்னா வார்த்தைகள் கொட்டுது வந்து. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோமா? அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதோடு கேட்குறதில்ல சில நேரத்தில், இல்லையா? ஆனால் வார்த்தை மட்டுமே நம்மளை மனம் திரும்ப அழைக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையினால் மட்டுமே. இந்த அடுத்த மாதம் நமக்கு சீர்திருத்தல் மாதம். வார்த்தையினால் மட்டுமே என்ற ஸ்லோகனை பிடித்தவர் மார்ட்டின் லூத்தர் ஐயா. ஆகவே இந்த காலை வேளையில் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. ஏழைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள கரிசனையோடு பாருங்கள், முடிந்த அளவு உதவி செய்யுங்க. அதுதான் இந்த அருமையான குறிப்பிட்ட டெக்ஸ்டில் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. உலகத்தில் உதவி செய்ய திராணி இருக்கும்போது நீ உதவி செய்யலைன்னா நிச்சயமாக பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லை அப்படின்றத தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லையா? உதவி செய்ய திராணி இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, உனக்கு திராணி இருக்கிற, லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற, வீடு நிறைய பணம் இருக்குது, வீடு நிறைய உணவுப் பொருள் இருக்கிறது, உட்காருவதற்கு டைனிங் டேபிள், படுப்பதற்கு பெட்டு, நல்ல சம்பரமாய் வாழ்கிற, அப்படி நீ வாழும்போது உன் அயலானை நீ நினைக்காவிட்டால், உன்னோடு கூட இருக்கிற சக மனிதனையும் உன் சொந்தக்காரர்களையும் உன்னுடைய உறவுகளையும் நீ நினைத்து பார்க்காவிட்டால், அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நிச்சயமாக அதனுடைய பலன் பரலோகத்தில் உனக்கு பயங்கரமாக இருக்கும், நரகத்தில். அதே நீ அவங்களை நினைச்சு பார்த்து அவங்களை உதவி செய்தனா பரலோகத்தில் உனக்கு அந்த பலன் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். அதுதான் நம்ம இங்கே நாளுக்கு ஒரு செய்தியாக. அப்போ மனம் திரும்ப வேண்டும். நமக்காக இங்கே சொல்கிறதுக்கு நிறைய தீர்க்கர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும், இல்லையா? அதுதான் முக்கியமானது. அவங்க வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்ம ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் பார்க்குறது ரிச் மேன் and the Lazarus, a call to repentance. Jesus tells the parable of the rich man and Lazarus, highlighting the stark contrast between their lives and eternal destinies. Call to repentance. The parable serves as a call to repentance, warning against the dangers of wealth and neglect of the poor. The rich man's life, luxury and comfort. The rich man lives in luxury and comfort, feasting symptomlessly every day. Neglect of the poor. He neglects Lazarus, a poor and sick man who lies at his gate. Lazarus' life, poverty and suffering. Lazarus suffers in poverty, longing to eat the crumbs that fall from the rich man's table. Dogs' sympathy. Even the dogs show more sympathy towards Lazarus than the rich man. Death and eternal destiny. Reversal of fortunes. After death, Lazarus is carried by angels to Abraham's side, while the rich man is buried in Hades. Eternal separation. The rich man and Lazarus are eternally separated with no possibility of crossing the chasm between them. The rich man requests concern for his family. The rich man asks Abraham to warn his 5 brothers to repent, lest they end up in the same place. Moses and the prophets. Abraham responds that Moses and the prophets are sufficient, warning if they do not listen, neither will they be persuaded by someone rising from the dead. Conclusion, a call to repentance. May we heed the warning of this parable and repent, prioritizing the kingdom of God and caring for the poor and vulnerable. Wealth and possessions, the parable highlights the dangers of wealth and possessions, which can lead to complacency and neglect of spiritual priorities. Compassion and empathy. The parable emphasizes the importance of compassion and empathy towards those in need, reflecting God's heart for poor and vulnerable. இந்த நேரத்தில் சில வசனங்களை பார்க்கும்போது நீதிமொழிகள் 31:22 நம்ம பார்க்குறோம். செல்வந்தர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. எசேக்கியேல் 16:49 பார்க்குறோம். ஆமோஸ் 6 இன்னைக்கு இந்த வாரத்துக்கு ஒரு செய்தியை பார்க்குறோம். லூக்கா 12:16-21 நம்ம பார்க்குறோம். லூக்கா 18 பார்க்குறோம். யாக்கோபு 5 பார்க்குறோம். மத்தேயு 7 பார்க்குறோம். எபிரேயர் 9 பார்க்குறோம். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 15:7 ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏசி 58:7 ஏழைகளுக்கு உதவி செய்யணும். வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 18:7 16 இவைகளெல்லாம் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற செய்தி மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே,
பணம் நம்முடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த பணமே நம்ம நரகத்தில் தள்ளிவிடக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் பல ஓமைகளின் வழியாக இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிறார். நாமும் அப்படிப்பட்ட இறை வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ பணக்கார ஆண்டவரே மனிதனும் ஏழையில் ஆசிரமும் என்ற அருமையான ஒரு ஓமையின் வழியாக எங்கள் வாழ்க்கை உமக்கு எப்படி ஆண்டவர் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாய் நீ சொல்லியிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. பணத்தை நாங்கள் சம்பாதித்தாலும் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் ஏழைகள் பால் கொண்டிருக்கிற அன்பு அக்கறை இயேசு ஆண்டவர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினாரே. நாங்கள் ஏழைகளாக இருக்கும்போது எங்களுக்காய் மரித்தார். நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது எங்களுக்காய் மரித்தார். திக்கற்றவர்களாக இருக்கும்போது எங்களுக்காய் மரித்து தன் ஜீவனை கொடுத்ததுனாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் மனம் திரும்ப மறுக்கிறோம் ராஜா. இந்த ஆண்டவரே இதோ அராஜகமான இந்த ஆண்டவர் எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திலிருந்து நீக்கி போட்டு நாங்கள் அமைதியும் சமாதானமாக இந்த உலகத்தில் வாழவும் எங்களோட அண்டையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை ஆண்டவரே அவர்களை நாங்கள் விசாரிக்கவும் உதவி செய்யவும் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் திருச்சபையில் இருக்கிற ஏழைகளை கரிசனையோடு நாங்கள் பார்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நாங்கள் அவர்களுக்கும் ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து கிறிஸ்துவ திருச்சபையின் மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஆண்டவரே திருச்சபைகள், ஆயர்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே மருத்துவமனைகள், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பணிகள் பயணங்களை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரி மேஞ்சக்காவை அன்பான பிள்ளைகள் மாத்தல் மறைகளையும் ஆசீர்வதிங்க. அன்புக்குரிய ஆண்டவர் சாகுசாருக்காக ஆண்டவர் டீச்சருக்காகவும் அடியனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அடியன் பணியாற்றுகிற ஆண்டவரே பாப்பன பள்ளி போத வட்டத்தை ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற மக்களை நோக்கி பாருங்க. அதே போல ஆண்டவர் இந்த நாளிலே பாபனம்பள்ளி திருச்சபையுடைய அன்பு சகோதரி இளம் ஆண்டவரே பிள்ளை ரீனா, திருமதி ரீனா ஆண்டவரே அவர்களுடைய கணவர் திரு திவாகர் ஆசிரியர் அவர்களை கடந்த நாளில் இழந்திருக்கிறாங்க. அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார். பெரிய விபத்தினாலே சிக்கி ஆண்டவர் இறந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அன்னார் இழந்திருக்கிற அன்பு மனைவி ரீனாவுக்கும் அன்பான பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிறார். அவர்களுக்கும் சபையினுடைய குடும்பத்தின் மக்களுக்கும் திருச்சபையின் மக்களுக்கும் ஆண்டவர் கிராமத்தின் மக்களுக்கும் ஆறுதலை சமாதானத்தை தார். இன்னும் நடைபெற இருக்கிற நல்லடக்கத்திலே இந்த கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். அதே போல் யாரெல்லாம் பலவீனமாய் படுக்கையில் இருக்கிறாங்களோ சுவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இந்நாளை பிறந்த நாளை திருமண நாளை காணுங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்தையும் நினைவு கூறுகிறோம். உலக நாடுகளை நினைவு கூறுகிறோம். கண்ணோக்கி பாரும். போர்கள் பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும். அமைதியான ஒரு சூழ்நிலை ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே உலகத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களையும் தமிழ்நாட்டு தலைவர்களையும் அனைத்து மாநிலத்தின் தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானத்தின் ஆண்டவரே ஒரு நாடாக எங்கள் நாடு அமைய கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய இந்திய சுயலுத்திரம் திருச்சபையின் குடும்பங்களையும் ஆசீர்வாதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி பணிகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் இதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்காக, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்காக, அப்படி குடும்பங்களுக்காக, அப்படி பிள்ளைகளுக்காக, பணிகளுக்காக, பயணங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளின் பணிகள் பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த ஆபத்து விபத்து நாசம் மாசங்களும் வியாதிகளும் ஆண்டவரே அணுகி கொள்ளாதபடி இரத்த கோட்டைகளாக எங்கள் எல்லாரையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற பணிகளில் ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூயாவே ஆசிரியர் நாளில் நம்ம அனைவரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ்.